கிறிஸ்துக்குள் அன்பான தேவஜனமே, உங்கள் அனைவருக்கும் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துக்கள். இந்த பதிவை பார்க்கிறவர்களும் கேட்கிறவர்களும் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவால் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். நீண்ட நாளுக்கு அப்புறம் இப்போது தான் அந்த பதிவு போடுறோம், சில வேலைகள் நிமித்தமாக. இப்போது இஸ்ரேலை குறித்து, இஸ்ரேல் போர் அக்டோபர் 7, 2023 நடந்த சண்டை. அப்போ அமாஸ் இஸ்ரேலுக்குள்ள பூந்து அடிச்சதனுடைய சண்டையினுடைய விளைவு இன்றைக்கு ஈரான் போர்லேருந்து அமெரிக்கா போர் வரை என்று மாறிக்கிட்டே இருக்கு. நாம பார்த்துக்கிட்டு இருக்கோம் இல்லையா? ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சம்பவம் நடந்துட்டு இருக்கு. இப்போ இஸ்ரேல் என்ன செஞ்சிருக்குன்னா, புதிதாக சிரியாவில் இருக்கிற ஏர்பேஸ், அது பல காலங்களாக கண்டு கொள்ளாமல் விடப்பட்ட ஒரு ஏர்பேஸ். அது அந்த விமான தளத்தில் ஓடு பாதையெல்லாம் இன்னைக்கு அடிச்சிருக்காங்க. சனிக்கிழமை அந்த ஓடு பாதையெல்லாம் அடிச்சு அது பயன்பாட்டுக்கு இல்லாததா இருந்தது. இன்னும் அதை இன்னும் பயன்பாட்டுக்கு இல்லாதபடி அதை செஞ்சிருக்காங்க. காரணம் என்னன்னாக்கா, அதுல விமானங்கள் திரும்ப நிறுத்தி அதுல பயிற்சி எல்லாம் எடுக்க போறதாக இஸ்ரேல் இராணுவம் கண்டறிஞ்சிருக்கு. ஐடிஎஃப் அதை கண்டறிஞ்சு துருக்கி தான் திரும்ப அங்கே விமான தளத்தை ஓடு பாதையை உருவாக்கி இஸ்ரேல் பக்கத்தில் பார்டர், சிரியா இஸ்ரேலுடைய பக்கத்து நாடு. சிரியா, லெபனான் எல்லாமே துருக்கியும் பக்கத்தில் தான். ஜோர்டான், ஈராக்கு, சவுதி அரேபியா, இந்த எல்லா இஸ்லாமிய நாடுகளும், எகிப்து எல்லாமே பார்த்தீங்கன்னா இஸ்ரேலுடைய நிலப்பரப்புல சுற்றி அவர்களுடைய எல்லை பகுதியாக அமைந்துள்ள நாடுகள். துருக்கி கொஞ்சம் தள்ளி தான் இருக்கு. இருந்தாலும் அவர்கள் அங்க கைவிடப்பட்ட சிரியாவினுடைய அந்த ஓடுதள பாதையை திரும்பவும் புதுப்பித்து அதில் விமானங்கள் பயிற்சி கொடுக்கலான்னு முயற்சிக்கிறாங்க. காரணம் இந்த போர் இன்னும் அதிக நாட்களுக்கு நீடித்து கொண்டே போகக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாயிருக்கு. அதனால துருக்கி என்ன செய்யுதுனாக்கா, ஏன்னா துருக்கியும் கோகு மாகோகு யுத்தத்துல துருக்கி, ரஷ்யா, ஈரான் இவர்களெல்லாம் இஸ்ரேல் மேல போர் செய்ய வருவாங்க. அதுக்கு என்னுடைய அடிப்படை தான், இதெல்லாம் ஆரம்பம் தான் நடந்துகிட்டு இருக்கு. இதை ஆரம்பிச்சு வச்சுட்டு தான் அமாஸ் ஆரம்பிச்ச அந்த இஸ்ரேல் மேல தாக்குதல் அக்டோபர் 7 இன்றைய வரைக்கும் ஈரான் அமெரிக்கா போராக அது மாறி இருக்கு. இப்போ அமெரிக்கா கொஞ்ச காலம் போர் 2 மாசம் நிறுத்தி வச்சிருக்காங்க. அதுவும் இல்லாம அங்க டொனால்டு ட்ரம்புக்கு எலெக்ஷன், இந்த மிட்டம் எலெக்ஷன் நடக்க போகுது. அதனால அவருக்கு என்ன செய்யறதுன்னு தெரியாம இப்படி அப்படியும் பார்த்துக்கிட்டு காலதாமதம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனா இந்த போர் நிற்குமானா, இந்த போர் நிற்காது. காரணம் என்னன்னா, வேதம் அப்படிதான் சொல்லுது. என்ன சொல்லுதுன்னா, இப்போ அமாசு, ஹிஸ்புல்லா இவர்களுடைய தலைவர்கள், அந்த முக்கியமான தளபதிகள் எல்லாம் தினசரி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தளபதியை இஸ்ரேல் கொண்டுட்டு தான் இருக்கிறாங்க. இப்போ எங்க போயிருக்காங்கன்னு சொன்னா, சிரியாவுக்குள்ள போயிருக்காங்க. இதுல 2 விஷயம் இருக்கு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, அன்றை உள்ள தேவன், அவர்களுடைய வேதத்துல, யூதர்களுடைய வேதத்துல என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, கிரேட்டர் இஸ்ரேல், அகன்ற இஸ்ரேல், அவர்களுக்கு ஆபிரகாமுக்கு ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுத்த நாடுகள் எவ்வளவு என்பதை ஆண்டவர் அவர்களுக்கு கொடுக்கணும் திரும்ப அப்படின்றதுனுடைய அடிப்படையில் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு அமாஸ் வந்துகிட்டு இருக்கு. ஹிஸ்புல்லா லெபனான்ல பாதி பிடிச்சி வச்சிருக்காங்க. இப்போ அமாஸை பிடிச்சி வச்சிருக்காங்க. இப்போ சிரியாவில் ஏற்கனவே கோலன் குண்டுகள் பிடிச்சி வச்சிருக்காங்க. இப்போ திரும்ப சிரியாவோட போர் நடக்கக்கூடிய சூழலை ஏற்பட்டிருக்கு. இப்போ இது எங்க போகும்னா, அகன்ற இஸ்ரேல்ல போறது ஒரு நோக்கம் இஸ்ரேலுக்கு இருக்கு. இன்னொன்று நமக்கு பாதுகாப்பு, நம்மளுடைய நாட்டை அருகாமையில வேற எந்த நாட்டினுடைய இராணுவ தளங்களோ, நமக்கு அச்சுறுத்தக்கூடிய எந்த ஒரு இராணுவ தளமும் இருக்கக்கூடாதுன்னு தான் இப்ப சிரியாவில் அடிச்சிருக்காங்க. ஆனால் சிரியாவை குறித்து வேதத்துல என்ன சொல்லப்பட்டிருக்குதுன்றதை நம்ம பார்ப்போம். ஏசாயா அதிகாரம் 17 அதிகாரத்துல 1வது வசனத்துல என்ன சொல்றாருன்னா, தமஸ்குவின் பாரம் இதோ, தமஸ்குவானது நகரமாயிராமல் தள்ளப்பட்டு பாழான மண்மேடாகும். அந்த தமஸ்குவினுடைய, சிரியாவினுடைய முக்கியமான
தலைநகர் தான் டமாஸ்கஸ்ன்றாங்க இல்லையா ஆங்கிலத்துல. அந்த டமாஸ்கஸ் தான் வந்து சிரியாவினுடைய தலைநகரம். இதுல என்ன சொல்லப்பட்டிருக்குதுன்னா, சிரியாவில் தமஸ்குவின் பாரம் இதோ, பாரம் தமஸ்கு ஆனது நகரமாயிராமல் தள்ளப்பட்டு பாழான மண்மேடாகும். அதனுடைய அடிப்படையில தான் இப்போது என்ன நடக்குதுன்னா, தமஸ்குக்கு இந்த ஒரு சூழ்நிலைய ஆண்டவர் ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொன்றாக ஏற்படுத்தி கொண்டே இருக்கிறார். இன்றைக்கு ஏற்படுத்தியிருக்கிற இந்த சம்பவம் வந்து எதை குறிக்குதுன்னா, தமஸ்கு வந்து இனி வந்து ஒரு நகரமா இல்லாம மண்மேடாகணும் இருக்கு. அதனுடைய ஆரம்ப நிலை தான் இது இல்லையா. அதுல ஆண்டவர் வேத வசனத்துல இதுவரை என்ன சொல்லப்பட்டிருக்குதோ அது அப்படியே நடந்து கொண்டிருக்குது இல்லையா. அது நடக்கிறதுனால வேதத்துல சொல்லப்பட்டது காசா மண்மேடாகணும் இருக்கு, காசா மொட்டையடிக்கப்படும் இருக்கு, அதெல்லாம் நடந்திருக்கு. அப்போ அது நடந்திருக்குன்னா இதுவும் நடக்கக்கூடிய காலங்கள் வரும். இப்போ ஈரான் வந்து இதை செஞ்சிருச்சு, அமெரிக்கா பயந்துருச்சு, அப்படி போயிடுச்சு இப்படி போயிடுச்சுன்னு சொல்லிட்டு எல்லாம் நிறைய பேர் வீடியோ போடுறாங்க. அமெரிக்கா வந்து அடிக்கணும் அப்படின்னு நினைச்சா ஒரு வாரம் ஈரானை சுத்தமா அவங்க ஒன்றுமில்லாத ஆக்கிடுவாங்க. இப்பவே அப்படிதான் ஆக்கி வச்சிருக்காங்க. ஆனாலும் அவங்க வீம்புக்குன்னு சொல்லிட்டு டொனால்ட் ட்ரம்ப் வந்து உண்மையிலே வந்து ஒரு இரக்கமுள்ள தேவ மனிதன் தான் நினைக்கிறேன். கடவுளுக்கு பயந்த ஒரு மனுஷன் தான் நினைக்கிறேன். ஏன்னு சொன்னா எதுவும் மிகப்பெரிய ஒரு அழிவை ஏற்படுத்தாம அவர் முடிஞ்ச அளவுக்கு எதெல்லாம் வந்து இராணுவ தளவாடங்கள் வைக்கிற இடம், இராணுவ அவர்களுடைய விமானங்கள், போர் விமானங்கள், அவர்களுடைய கப்பல்கள் எதெல்லாம் நமக்கு எதிராக வருகிறதோ அதை வரையும் அடிச்சிருக்காரு அவர். ஆனா இதே வந்து வேறொரு அதிபர் இருந்திருந்தாருன்னா, ஏன்னா கடந்த காலங்கள் ஆப்கானிஸ்தான் போரா இருக்கட்டும், ஈராக் போரா இருக்கட்டும், இன்னும் நிறைய போர்கள் இருந்த அதிபர்கள்லாம் பார்த்தீங்கன்னா லட்சக்கணக்கான மக்களை கொண்டிருக்காங்க. ஆனா டொனால்ட் ட்ரம்ப் வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவு நாள் போர் பண்ணாலும் மிகப்பெரிய அழிவு இல்லாம இராணுவ தளவாடங்களையும் இராணுவ அந்த போர் விமானங்கள், மற்ற அந்த ராக்கெட் தளங்கள், அந்த அணு ஆயுத மலைகள், இதை தான் வந்து பதுக்கி வச்சிருக்கிற மலைகளை தான் அடிச்சிருக்காரு. ஆனா அது புரியாத மக்கள் நிறைய என்ன வீடியோ போடுறாங்கன்னா, டொனால்ட் ட்ரம்ப் பயந்துட்டாரு, அவர் இதை பண்ணிட்டாரு அதை பண்ணிட்டாரு அப்படின்னு. அவர் பயப்படுற ஆளெல்லாம் இல்லை. அவர் பயப்படுற ஆளா இருந்தா யாருமே செய்ய முடியாத வேலையெல்லாம் வந்து இஸ்ரேலில் அவர் செஞ்சிருக்காரு. ஜெருசலேமை வந்து எல்லா அதிபரும் இஸ்ரேலுடைய தலைநகரம் ஆக்குறேன்னு சொல்லுவாங்க. இஸ்ரேலுக்கு அது தலைநகரா நாங்கள் மாற்றி கொடுக்குறோம் அப்படின்னு ஓட்டு வாங்குவாங்க. ஆனால் ஒரு தூரம் பண்ணதில்லை. ஆனால் டொனால்ட் ட்ரம்ப் அதிபராக இருந்தப்போ இஸ்ரேலுடைய தலைநகராக அறிவிச்சாரு. அமெரிக்காவுடைய தூதரகத்தை அங்கே மாற்றம் பண்ணி வச்சார். அதனால அவர் எதற்கும் பயப்படுறவர் இல்லை, எந்த முடிவும் துணிவாக எடுக்கக்கூடியவர் தான். ஆனால் மக்கள் அதிகம் இறந்து போயிடுவாங்கன்றதுனால அவரு பல முறை பேச்சுவார்த்தை கூப்பிடுறாரு. ஆனாலும் இவர்கள் வந்து போறதே இல்லை. நாம எப்படியும் ஜெயிப்போம் எப்படியுமே ஜெயிக்கவே முடியாது ஈரான். அதுக்கு நிறைய விளக்கம் வந்து பின்னாடி வசனத்தில் சொல்றேன். இப்போ நம்ம இந்த டமாஸ்கஸ் பத்தி, சிரியா பத்தி பேசுவோம். மோவாப் அழிந்தது, அது பட்டணங்கள் எரிந்து போயின. எரேமியா 48 அதிகாரத்துல 15வது வசனத்துல மோவாப் அழிந்தது, அது பட்டணங்கள் எரிந்து போயின, அது திறமையுள்ள வாலிபர் கொலைகளத்துக்கு இறங்குகிறார்கள் என்று சேனைகளின் கர்த்தர் என்னும் நாமமுள்ள ராஜா சொல்கிறார். ஆண்டு என்ன சொல்றாருன்னா, மோவாப்ன்றது நம்ம ஜோர்டான், மோவாப், அம்மோனியர், அவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா அங்கதான் இருக்காங்க. அவங்க யாருன்னாக்கா லோத்தினுடைய சந்ததி, இன்னொன்று வந்து ஏசாவுடைய சந்ததி. இவர்கள் எல்லாம் அங்க இருக்கிறாங்க. எல்லாருமே இவர்களுடைய சகோதரர்கள் தான். நம்ம இடத்துல எல்லாம் சொல்லுவோம் இல்லையா பங்காளின்னு, இந்த மாதிரி பங்காளிகள் தான் இவர்கள், சகோதரர்கள். ஏன் இவர்களுக்கு இந்த ஒரு ப்ராப்ளம்னா, சித்தாந்தம் மாறுது. அவர்கள் ஒரு வழியை பின்பற்றாங்க, யூதர்கள் ஒரு வழியை பின்பற்றாங்க. அதுல வர்ற ஒரு மோதல் தான் இதெல்லாம். எல்லாமே அந்த ஜெருசலேமில் இருக்கிற அந்த மசூதிக்காக வந்த சண்டை தான் இதெல்லாமே. ஆனா இதெல்லாம் தெரியாம நிறைய பேர், வேதம் தெரியாதவர்கள்லாம் வந்து என்ன செய்யறாங்கன்னா, வேதம் தெரியாததுன்னா அவர்கள் தெரிஞ்சுக்கல, அவ்வளவுதான். தெரிஞ்சுக்கணும்னு விரும்பினா எல்லாருமே தெரிஞ்சுக்கலாம். இப்போ அவர்கள் என்ன செய்யறாங்கன்னா, இது தெரியாம அமெரிக்கா இப்படி பயந்துருச்சு அப்படி பயந்துருச்சு, உலகத்தையே கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்கிறவங்களுக்கு ஈரானை அடிச்சு
அதை கைப்பற்றுறது ஒரு பெரிய வேலையா இருக்காது. ஆனா அது செய்யணும்னா நிறைய மக்கள் இறப்பாங்க. அதற்காக தான் வந்து அவர்கள் வந்து பின்னோக்கி அமைதியா இருக்காங்க. பேச்சுவார்த்தை மூலியமா இது சரி செய்யலான்னு. இப்போ லெபனான்ல கொஞ்சம் பிடிச்சி வச்சிருக்கு, சிரியாவில் ஏற்கனவே கோலான் குண்டுகளை பிடிச்சி வச்சிருக்கு. அமாஸ் சுத்தமா இல்லை அவங்க இப்போ, ஆனாலும் திரும்ப முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க வர்றதுக்கு. அந்த பகுதியிலையும் பாதி பிடிச்சி வச்சிருக்காங்க. இது வந்து இஸ்ரேல் என்ன செய்யுதுன்னா, இந்த போர்களை மையமா வச்சு நம்மளுடைய அகண்ட இஸ்ரேலை உருவாக்கலான்னு அவங்க முயற்சி பண்றாங்க. அதனால அவர்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமா தான் நகருவாங்க, ஒரேடியா எல்லாத்தையும் செய்ய மாட்டாங்க. இதுல திடீர்னு உள்ள வந்தது தான் அமெரிக்கா. அமெரிக்கா பேச்சுவார்த்தை பண்ணி எப்படியாவது அந்த அணு செறிவூட்டலை வந்து நாம கைப்பற்றுவோம், மற்றவங்க நாட்டுக்கோ எங்கேயோ கைமாற்றி விடுவோம், அது இருக்கக்கூடாது ஈரான் கிட்ட அப்படின்னு அவங்க முயற்சி செய்கிறாங்க. ஆனாலும் அவர்கள் பேச்சுவார்த்தைன்னு வந்தாலே அமெரிக்காவை அவர்கள் என்ன செய்வாங்க, இவர்கள் இனி நம்ம மேலே கடுமையான நடவடிக்கை எடுக்க மாட்டாங்கன்ற ஒரு நம்பிக்கையில் அவர்கள் வந்து கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக இருக்கிறாங்க. ஆனால் அந்த கேர்லெஸ்னுடைய விளைவு என்ன ஆகுன்னா, பின்னாடி மிகப்பெரிய அழிவை ஈரான் சந்திக்கும் இல்லையா. இது வந்து ஜோர்டானையும் இப்ப பிடிக்கக்கூடிய காலத்துக்கு வந்துட்டாங்க. சிரியாவில் என்ன சொல்றாருன்னா, தமஸ்குவின் மதில்கள் தீ கொளுத்துவேன், அது பெனனாத்தின் அரண்மனைகளை பட்சிக்கும் என்கிறார். இப்போ தமஸ்குவினுடைய மதில்களை வந்து தீ கொளுத்துவன்றார். அதை சுத்தி உள்ள அந்த அரணான பட்டணங்கள் எல்லாம் தீ கொளுத்துவேன், அதை ஒன்றுமில்லாதாக்குவேன் அப்படின்னு தான் சொல்றாரு ஆண்டவர். இப்போ இஸ்ரவேலை குறித்து என்ன சொல்றாரு ஆண்டவர்னா, ஈரானை குறித்து சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ நான் ஏலாமின் வில் எனும் அவர்கள் பிரதான வல்லமை முறித்தி போட்டு, அவர்களுடைய பிரதான வல்லமைனா இன்னைக்கு அவங்க என்ன வச்சிருக்காங்கன்னா, அணு ஆயுதத்தை செறிவூட்டி வச்சிருக்காங்க, அணுகுண்டு தயார் பண்ணலான்னு. ஆனா இதுல என்ன சொல்லியிருக்குன்னா, அவர்களுடைய பிரதான வல்லமை பலம் எதுன்னா அதுதான். அதை முறித்து போடுவாரு, ஆயில் எண்ணெயை முறித்து போடுவாரு. அவருடைய மிசைல், கண்டம் விட்டு கண்டம் பாயிற மிசைல்லாம் வச்சிருக்கின்றாங்க இல்லையா, பாலிஸ்டிக் மிசைல், ஹைப்பர்சோனிக் மிசைல், இது எல்லாத்தையும் வந்து முறித்து போடுவார். அதுதான் அதனுடைய பொருள், அவளுடைய வல்லமை. வானத்தில் 4 திசைகளிலிருந்து 4 காற்றுகளை ஏலாமின் மேல் வர பண்ணி, ஏலாம்ன்றது வந்து பெர்சியாவுக்கு முன்னாடி 2000 வருடங்களுக்கு முன்னாடி வந்து அதன் பேர் வந்து ஏலாம். அப்போ ஏலாமை மேல் காற்றுகளை வர பண்ணி அவர்களை இந்த எல்லா திசைகளிலும் சிதறடிப்பேன். எல்லா திசைகளுக்கும் ஈரான் மக்கள் சிதறி போக காலம் வரும். ஏலாம் தேசத்திலிருந்து துரத்துண்டு சகல ஜாதிகளும் சிதறப்படுவார்கள். இந்த அகதியா போறாங்க இல்லையா, அப்படி போகக்கூடிய ஒரு காலம் உருவாகும். நான் ஏலாம் அவர்கள் சத்துருகளுக்கு முன்பாக அவர்களுடைய பிராணனை வாங்க தேடுவதற்கு முன்பாகவும் கலங்க பண்ணி என் கோபத்தின் உக்கிரமாகிய தீங்கை அவர்கள் மேல் வர பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அவர்கள் நிர்மூலமாக மட்டும் பட்டயத்து அவர்கள் பின்னாக அனுப்பி. இப்போ என்ன சொல்றாருன்னா, அவங்க நிர்மூலமாக்குவேன்றார். இப்போ வேதத்துல என்ன சொன்னாரோ ஆண்டவர், அதுதான் வந்து இன்னைக்கு பூமியில நடந்துன்னு இருக்குது. இதை வந்து கிறிஸ்தவர்கள் முழுமையா அறிந்து கொள்ளணும். இன்னொன்று வந்து இஸ்ரேலுக்கு எதிராகவும் அமெரிக்காவுக்கு எதிராகவும் இருக்கிறவங்களும் இதை வந்து வேதத்துல இப்படி சொல்லப்பட்டிருக்குதான்றது அவங்க அறிஞ்சு பார்த்துக்கணும். அவங்க அதை அறியாம இஸ்ரேல் ஒழிஞ்சிடும், இஸ்ரேல் அழிச்சிடுவேன், அமெரிக்கா ஓடிடும், பின்னோக்கி ஓடிடும் அப்படின்னெல்லாம் வந்து நிறைய பதிவுகள் போடுறத நம்ம பார்க்குறோம். ஏன்னா அவர்கள் வந்து வேதம் படிச்சார்களான்னு நமக்கு தெரியல. ஆனா வேதத்துல இப்படிதான் சொல்லப்பட்டிருக்கு, வேதத்துல சொல்லப்பட்டது அப்படியே நடந்து கொண்டும் இருக்குது. ஏன்னா இது கடைசி காலம்ன்றதுனால நாம இது வந்து எல்லா மக்களுக்கும் சொல்ல வேண்டிய ஒரு கட்டாயமும் இருக்கு. கிறிஸ்துவ மக்கள் அதிக உணர்வு உள்ளவளா இருக்கணும்ன்றத சொல்ல வேண்டிய ஒரு அவசியத்துல நாம இருக்கிறோம். ஏன்னா மற்ற மக்களோடு கிறிஸ்துவ மக்கள் வேதம் அறிஞ்சும் கேர்லெஸ்ஸா இருப்பாங்க. அதனால அவர்கள் புரிந்து கொள்வதற்காகவும் இந்த வேத வசனங்களை இன்றைக்கு பூமியில நடக்கக்கூடிய இந்த போர்களை குறித்து நாம விளக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும். இது வந்து யார் உயர்ந்தவங்க யார் பெரிய ஆளுன்ற ஒரு நோக்கம் அல்ல. வேதம் இப்படி சொல்லப்பட்டிருக்கு. பரிசுத்த வேதாக பைபிள்ல சொல்லப்பட்ட அத்தனை காரியங்களும் நடந்திருக்குது. இதை வந்து உலக அரசியல் தெரிஞ்சுங்க உன்னிப்பா பார்த்தா புரியும் இல்லையா. இப்போ இஸ்ரேலுக்கு ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, எத்தனை தேசம் சேர்ந்தாலும் சரி இஸ்ரேலை அழிக்கிறதோ ஒழிக்கிறதோ ஒரு காலம்
நடக்காதுன்னு வேதம் ரொம்ப தெளிவா சொல்லுது. அதை இப்ப நாம வாசிப்போம். ஏசாயா 41 அதிகாரம் 10வது வசனத்திலிருந்து 14 வரை என்ன சொல்றாருன்னா, நிறைய வசனங்கள் சொல்லப்பட்டிருக்கு. நான் குறிப்பா சில வசனங்களை சொல்றேன். அதுல என்ன சொல்லியிருக்காருன்னா, நீ பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன். இது யாருக்கு சொல்றாரு? இஸ்ரவேலுக்கு சொல்றாரு. நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலக்கரத்தினால் உன்னை தாங்குவேன். இதோ உன்மேல் எரிச்சலா இருக்கிற யாவரும் வெட்கி இளைச்சல் அடைவார்கள், உன்னோடு வழக்காடுவர்கள் நாசமாகி ஒன்றுமில்லாமல் போவார்கள். எவ்வளவு தெளிவா சொல்றாரு பாரு. உன்னோடு வழக்காடுறவங்க தான் பேச்சுவார்த்தைக்கு வந்துட்டு போறாங்க இல்லையா, வழக்காடுறவங்க, இஸ்ரேலுக்கு எதிராக பேசுறவங்க, இதெல்லாம் என்ன எரிச்சல. இஸ்ரேல் மேல இன்னைக்கு உலகத்துல நிறைய பேருக்கு எரிச்சல். ஆனா அவங்க மேலதான் மகிழ்ச்சியா கொள்ளணும். ஏன்னா அவர்கள் தான் நிறைய கண்டுபிடிப்புகள் கண்டுபிடிச்சு கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு கரண்ட் கண்டுபிடிச்சவரு ஒரு யூதர் தான். உலகத்துல நிறைய 90% எல்லாம் அவர்கள் தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்போ அவர்கள் மேல நம்ம மதிப்பு தான் வச்சிருக்கணும், தவிர எரிச்சல் வச்சிருக்க கூடாது. இதை சொன்ன நிறைய பேருக்கு வருத்தம். ஏன்னா நாம கண்டுபிடிக்கலையன்றதுனால அதை ஏத்துக்கும் மனம் இல்லாம இருப்பாங்க. அவங்க இன்னைக்கு செல்லுல நிறைய விஷயங்கள் தருது, அதுல போய் பார்த்தாலே தெரியும் எதாவது யாராவது கண்டுபிடிச்சாங்கன்னு. சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அது என்ன சொல்றாரு? இதோ உன்மேல் எரிச்சலாக யாரும் வெட்கி இளைச்சல் அடைவார்கள், உன்னோடு வழக்காடுகள் நாசமாகி ஒன்றும் இல்லாமல் போவார்கள், உன்னோடு போராடினவர்களை தேடியும் காணாதிருப்பாய். இன்னைக்கு இஸ்ரேலோட போராடினவங்களை பார்த்தீங்கன்னா எல்லா தளபதிகளும் தலைவர்களும் ஹசன் நஸ்ருல்லால இருந்து ஹமாஸ் தலைவர்கள் இருந்து எல்லோருமே இன்னைக்கு தேடினாலும் கிடைப்பாங்களா? கிடைக்க மாட்டாங்க. ஏன்னா அவர்கள் மண்ணுக்குள்ள போயிட்டாங்க. அதை தான் ஆண்டவர் எவ்வளவு தெளிவா சொல்றாரு, உன்னோடு போராடினவர்களை தேடியும் காணாதிருப்பாய். இஸ்ரேலோட பல வருஷம் போராடினவர் யாரு? ஹசன் நஸ்ருல்லா, ஹிஸ்புல்லாவுடைய தலைவராக இருந்தவர். இன்னைக்கு அவர் இல்லை. அவர் கீழே இருந்த பல தலைவர்கள் போயிட்டாங்க, பல தளபதிகள் போயிட்டாங்க. இந்த ஞாயிற்றுக்கிழமை சனிக்கிழமை கூட 2-3 தளபதிகளை எலிமினேட் பண்ணாங்க இல்லையா? அதனால உன்னோடு யுத்தம் பண்ணின மனுஷர் ஒன்றும் இல்லாமல் இல் பொருள் ஆவார்கள். இல் பொருள்னா பொருளே இல்லை இல்லையா, அதுக்குதான் இல் பொருள். அது மாதிரி இல்லாம ஆயிடுவாங்க. உன் தேவனாயிருக்கிற கர்த்தர் நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன். ஆண்டு இருப்பார். இஸ்ரேல் மக்களுடைய வலது கரத்தை பிடிச்சு நீ பயப்படாத, நான் உனக்கு துணை நிற்கிறேன்ற. ஒரு சின்ன தேசம் எத்தனை தேசத்தோட சண்டை போடுது பாரு, எத்தனை தேசத்து சில ஒரு குறிப்பு இருக்காது, நான் அப்புறம் சொல்றேன். யாக்கோபு என்னும் பூச்சியே, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று கர்த்தரும் இஸ்ரவேலின் பரிசுத்தரமாகிய உன் மீட்பர் உரைக்கிறார். மீட்பர்னா மீட்டெடுக்கிறவர். எல்லாத்திலிருந்தும், பாவத்திலிருந்து, பசியிலிருந்து, கஷ்டத்திலிருந்து, துன்பத்திலிருந்து, நோயிலிருந்து, வறுமையிலிருந்து எல்லாத்திலையும் மீட்டெடுக்கிற கர்த்தர் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஒருவரே அன்றைக்கு தேவன் என்று அழைக்கப்பட்டாங்க. இது யூதருடைய வேதத்தில் இருக்கு. அது போல ஆண்டவர் இவ்வளவு தெளிவா இஸ்ரவேல் மக்களோட நான் இருக்கிறேன், உன்னை யாராலையும் ஒன்றும் பண்ண முடியாது, உன்னை எதிர்த்தவர்கள்லாம் வெட்கப்பட்டு போவான், இளைச்சல் அடைவான், ஒன்றும் இல்லாமல் இல் பொருளாவான் அப்படின்றார். இத்தனை வேத வசனங்களும் இன்னைக்கும் பூமியில நடந்துன்னு தான் இருக்குது. இஸ்ரேலை சுத்தி அத்தனை இஸ்லாமிய நாடுகள் எல்லாரும் சேர்ந்து சண்டை போட்டு பார்த்துட்டாங்க, தனித்தனியா போட்டு பார்த்துட்டாங்க, கூட்டம் கூடி பல முறை, இதோட 4-5 முறை இஸ்ரேல் மேல ஒன்று சேர்ந்து சண்டை போட்டு எல்லோரும் கடைசியில இஸ்ரேலோட தோற்று போனவர்கள், அழிஞ்சு போனவர்கள் தான். அதுதான் ஆண்டவர் தெளிவா வேதத்துல சொல்றாரு. உன் மேல எரிச்சல் பருவம் கூட இளைச்சல் அடைவான், இல்லாம போவான் அப்படின்றாரு ஆண்டவர். அதனால கிறிஸ்துவ மக்கள் இந்த வேதத்தெல்லாம் படிச்சு, சரி போர் நடக்குது அது வேற, இந்த வேத வசனங்கள் இன்றைக்கு பூமியில் நடந்து கொண்டிருக்கிறதுன்றதுனால நாம ஆண்டவர் மேல எவ்வளவு விசுவாசமாகவும் பற்றுதலாகவும் பயபக்தியோடு ஒழுக்கத்தோடு இருக்கணும்ன்றத கிறிஸ்துவ மக்கள் புரிந்து கொண்டு ஆண்டவருடைய வேத வசனத்தை படிச்சு அனுதினமும் அவர்களுக்கு ஆண்டவரத்தில் வேதத்தின் படி நாம் அவருக்கு வேண்டுதல் செஞ்சு ஆண்டவர் சொல்படி வேதத்தின்படி கேட்டு நடந்தோமானால் இந்த பூமியில் நாம் ஆண்டவர் ஒருமுறை நிலைத்திருப்போம் என்று கூறிக்கொண்டு இத்துடன் இந்த பதிவை முடித்துக் கொள்கிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கே துதி கன மகிமை என்றென்றும் இருப்பதாக. ஆமேன்.